ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த கால்வெளியிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட வெற்றியின் ரகசியம் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும் என்று எதிர்பார்த்தும் முயற்சி செய்தும் அதை அடைய முடியாமல் போகிறார்கள். அதற்கு காரணம் தங்களுடைய முயற்சி மட்டும் போதும் என்று நினைத்து தோல்வி அடைகிறார்கள். பாருங்கள், ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவனுடைய பெயர் சாமுவேல். ஒரு சாதாரண குடும்பம், எளிய குடும்பம். அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்ததாம். அதற்கு என்ன காரணம்? தெய்வம் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்ததினால் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியின் மேல் வெற்றி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வரலாறு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஹிஸ்டோரி என்று சொல்வார்கள். ஹிஸ்டோரி, வரலாறு, தெய்வத்தை குறித்த ஒரு சரித்திரம். தெய்வனுடைய சரித்திரம் எப்படிப்பட்ட சரித்திரம்? ஒரு நாளும் தோல்வியின் சரித்திரம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சரித்திரம். ஸ்டோரி ஆஃப் சக்ஸஸ், சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி. தேவனிடத்தில் தோல்வி என்று ஒன்றுமே இல்லை. அவர் எப்போதும் வெற்றி பெற்றவராயிருக்கிறார். காட் ஆஃப் சக்ஸஸ். ஆகவே அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை நோக்கி பார்க்கிற உங்கள் யாவருக்கும் வெற்றியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு வார்த்தையிலும் ஒரு காரியத்திலும் அவன் தோற்று போகவில்லை. எல்லாம் ஜெயமாய் முடிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வெற்றியை யார் நமக்கு தருவார்கள்? அநேகர் நினைக்கிறார்கள் மருந்து வெற்றியை தரும், படிப்பு வெற்றியை தரும், நூதனமான கண்டுபிடிப்புகள் வெற்றியை தரும் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, வெற்றி தேவனுடைய கையில் இருக்கிற. இன்றைக்கு காலை வேளையில் என்னுடைய ஜெபம் எல்லாம் தெய்வம் இந்த வெற்றியை உங்களுக்கு தந்து உங்களுடைய படிப்பிலே ஒரு பெரிய வெற்றி, வேலையிலே பெரிய வெற்றி, தொழிலிலே பெரிய வெற்றி, வியாபாரத்திலே பெரிய வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்களாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தெய்வம் தாமே உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பிலே சோர்ந்து போயிருக்கிறாயோ, வேலையிலே சோர்ந்து போயிருக்கிறாயோ, நாளான முயற்சியை செய்தும் உனக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கிறதோ, நல்ல செய்தி, தெய்வத்தின் உதவி உனக்கு இருக்கிறது. அந்த உதவியின் மூலமாக வெற்றி பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும். தெய்வம் உனக்கென்று குறித்த படிப்பு அளவுக்கு நீ படித்து முன்னேற வேண்டும். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று உன் வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீ உயர்ந்திருக்க வேண்டும். தெய்வம் இல்லாமல் வெற்றி இல்லை, தெய்வனோடு தான் வெற்றி உண்டு. ஆகவே இந்த வசனம் சொல்கிறது, சாமுவேலோடு தேவன் இருந்தார். ஆகவே அவனுடைய வார்த்தைகளில், அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றும் வீணாய் போகாமல் எல்லாம் நிறைவேறினது. எல்லாவற்றிலும் அவன் சொன்னபடியே நடந்தது, அவன் செய்தது வாய்த்தது, வெற்றி கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை போல உங்களையும் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களா? ஜெபிக்கப் போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் கூட படிக்கிற பிள்ளைகளை உடைய அன்பு கரத்தில் தருகிறேன். படிப்பிலை உயர்த்தும் ஆசீர்வதி. வேலை, தொழில், வியாபாரங்கள், வீட்டு காரியங்களை செய்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை தந்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உள்ளும் வெளியும் எங்கும் இவர்களை பாதுகாத்து கொள்ளும், கூட இரும். குடும்பங்களை ஆசீர்வதியும், தழைக்க செய்யும், ஆசீர்வதியும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இதை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். God bless you.